ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகைன் சீக்ரெட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு சுவாரஸ்ய தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்துப்படி லக்ஷ்மி தேவியின் எந்த வடிவ ஃபோட்டோவை வீட்டில் வைக்கணும் தெரியுமா? வாங்க இன்றைக்கி அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஹிந்து மதத்தில் லக்ஷ்மி தேவி செல்வத்தின் தெய்வமாக கருதப்படுகிறார். லக்ஷ்மி தேவியின் ஆசியை பெற்றிருந்தால் செல்வ செழிப்பான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழலாம். எனவே ஒவ்வொருவரும் லக்ஷ்மி தேவியின் ஆசியை பெற விரும்புவோம். அதற்காக லக்ஷ்மி தேவியின் ஃபோட்டோவை அனைவருமே தங்களின் வீடுகளில் வைத்து பூஜை செய்து வணங்கி வருவோம். ஆனால் நிறைய பேருக்கு லக்ஷ்மி தேவியை எந்த திசையை நோக்கி வைக்க வேண்டும், எந்த வடிவ லக்ஷ்மி தேவியின் ஃபோட்டோவை வீட்டில் வைத்திருந்து வழிபட வேண்டும் என்பது பற்றி தெரிந்திருக்காது. எனவே அத்தகையவர்களுக்காக வாஸ்துப்படி லக்ஷ்மி தேவியின் ஃபோட்டோவை எங்கு, எந்த திசையில் பார்த்து வைக்க வேண்டும் என்பன போன்ற கேள்விகளுக்கான விடையைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்த்து தெரிந்து கொண்டு லக்ஷ்மி தேவியின் ஃபோட்டோவை சரியான இடத்தில் வைத்து வழிபட்டு நன்மை பெறுங்கள். வீட்டில் லக்ஷ்மி தேவியின் ஃபோட்டோவை வைக்க சிறந்த பகுதி என்றால் அது வடக்கு அல்லது கிழக்கு பகுதியில் உள்ள வடகிழக்கு மூலைதான். இந்த வடகிழக்கு மூலையானது ஈசானிய மூலை என அழைக்கப்படுகிறது. இந்த மூலைதான் பூஜை அறை அமைக்க சிறந்த பகுதியாகும். வடகிழக்கு மூலையில் பூஜை அறையை அமைத்து லக்ஷ்மி தேவியை வழிபடும் போது வழிபடும் நபர் வடக்கு அல்லது கிழக்கு திசையை நோக்கி இருக்க வேண்டும். முக்கியமாக லக்ஷ்மி தேவியின் ஃபோட்டோவை தெற்கு திசையில் வைக்கக்கூடாது. மேலும் ஒரு வீட்டில் ஒன்றிற்கும் மேற்பட்ட லக்ஷ்மி தேவியின் ஃபோட்டோவையுமே வைக்கக்கூடாது. லக்ஷ்மி தேவியின் ஃபோட்டோவை வைக்க சிறந்த இடம் வீட்டின் வடகிழக்கு பகுதிதான். மேலும் லக்ஷ்மி தேவியின் ஃபோட்டோவை கிழக்கு திசையில் வைக்க வேண்டும். அப்படி வைக்கும்போது லக்ஷ்மி தேவி மேற்கு திசையை பார்த்தவாறு இருப்பார். மேலும் லக்ஷ்மி தேவிக்கு பூஜை செய்யும் போது வழிபடும் நபர் வடக்கு திசையோ அல்லது கிழக்கு திசையோ பார்த்தவாறு வழிபட வேண்டும். நின்ற நிலையில் உள்ள லக்ஷ்மி சிலையை வீட்டில் வைக்கலாமா என்ற கேள்வி பலருக்கும் இருக்கும். வீட்டில் எப்போதுமே நின்ற நிலையில் உள்ள லக்ஷ்மி சிலையை வைக்கக்கூடாது. அதற்காக இந்த நிலையில் உள்ள லக்ஷ்மி அசுபமானது அல்ல. இந்த நிலையில் இருக்கும் லக்ஷ்மி தேவியின் அருள் நீண்ட நாட்கள் கிடைக்காது என்பது நம்பிக்கை. அதே போல லக்ஷ்மி தேவி ஆந்தை வாகனத்தில் பயணிக்கும்படியான ஃபோட்டோ அல்லது சிலையுமே வீட்டில் வைக்கக்கூடாது. இப்போது வீட்டில் லக்ஷ்மி தேவியின் ஃபோட்டோவை வைக்கும் முன் நினைவில் கொள்ள வேண்டிய சில விஷயங்களை தாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் லக்ஷ்மி தேவியின் ஃபோட்டோவை வைப்பதாக இருந்தால் தாமரையில் அமர்ந்தபடி இருக்கும் ஃபோட்டோவை வைக்க வேண்டும். நின்ற நிலையில் உள்ள லக்ஷ்மி தேவியின் ஃபோட்டோவை வீட்டில் வைக்கக்கூடாது. லக்ஷ்மி தேவியின் பாதங்கள் தெரியும்படியான ஃபோட்டோவுமே வீட்டில் வைக்கக்கூடாது. இரண்டு பக்கமும் யானையை கொண்ட லக்ஷ்மி தேவியின் ஃபோட்டோவை வீட்டில் வைத்திருப்பது மிகவும் நல்லது. லக்ஷ்மி தேவி சிரித்தவாறு இரண்டு கைகளாலும் அருளை பொழியுமாறான ஃபோட்டோவை வீட்டில் வைக்கலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.